தேவனுடைய பிரியமான சிநேகிதன், the best friend of God. யாருங்க? விசுவாசத்தின் தகப்பன், அப்புறம் தேவனுடைய பிரியமான சிநேகிதன். அது மாத்திரமல்ல, அவன் எல்லா ஜாதிகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி. என்ன கவனிங்க, பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆமென். இதனுடைய சீக்கிரத்தை ஒரு 3 காரியத்தை நான் கண்டுபிடித்துக்கிறேன். ஒன்று, வாசிப்போம் 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. முதல் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும். 4 வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். போதுமா? தேவனுக்கு சிநேகிதாகிறதுக்கு அவ்வளவு ஈஸியான சப்ஜெக்ட் கிடையாது. நேற்று ஒருத்தர் சொன்னாரு, நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம், ஒரு ஊழியக்காரர் பார்க்கறதுக்கு. அவர் சீடி கொடுத்தாரு. அந்த சீடி வாங்கணும்னு சொன்னவங்க ஒரு டிடிபி கடைக்கு போயிடும். அந்த சீடி பார்த்து நம்ம சொல்றாரு, இவருடைய மனைவிக்கு சித்தப்பா அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, வேற யாரும் இல்லை, சீர்காழி ஏசி பிரகாசம் கேசட்டை என்கிட்ட கொடுத்தாரு. சீர்காழி ஏசி பிரகாசம் தான் நான் பார்க்க போறேன் ஒரு இடத்துக்கு, இன்னொரு பண்டிகை. அது நாளைக்கு இந்த இடத்துல பாஸ்டர்ஸ் ஒரு ஃபேமிலி கான்ஃபரன்ஸ் வச்சுருக்கிறேன். ஒரு 100 பாஸ்டர் வருவாங்க. அதனால நாளைக்கு நம்ம சபையில சீர்காழி ஏசி பிரகாசம் பாட்டு பாட வராது. அதனால அப்ப சொன்னாரு, ஏன் அப்படி சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, சீர்காழி ஏசி பிரகாசம் ரொம்ப உலக பிரசித்த பெற்ற ஒரு பாடகர். அதை வச்சு இவரு எங்க குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்ற மக்கள் உண்டு. சிலர் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்களோ அவங்க குடும்பத்தோட இணைச்சு என்ன பண்ணுவாங்க, பெருமையா பேசும். இந்த கலெக்டர் உங்களுக்கு தெரியுமா, எங்க மாமனாருக்கு ரொம்ப நண்பரு அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்துல எவ்வளோ அந்தஸ்துல இருக்கிற மனிதனுக்கு நீ நண்பராகவோ தோழனாகவோ இருக்கலாம், ஆனா தேவனுக்கு நண்பனாக இருப்பது கூடாத காரியம். ஆனா ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று பட்டம் பெற்றான். ஒரு அலையில சொல்லுங்களேன், சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு சிநேகிதன் ஆக முடியுமா பிரதர்? அவள் ஈஸியான வேலையா? இப்ப பாஸ்டர் மதிய அளவில் 4 இருக்கிறோம்னா, நான் 2 பேரும் ஒரே அட்டாச்மெண்ட். இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்பவுமே கூடவே இருப்பாங்க, கஷ்டத்துல நஷ்டத்திலும் எல்லா காரியத்திலும். அவங்க தான் ஃப்ரெண்டு. இந்த மாதிரிதான் ஆபிரகாமுக்கு தேவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் உலகத்துல யாருன்னு கேட்டீங்கன்னா, அக்காலத்திலே ஆபிரகாம். திங்க் பண்ணி பாருங்க, ஆபிரகாம் வாஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் காட். மாத்திரமல்ல, உலகத்தினுடைய விசுவாச பட்டியல் அவன் பேர் விசுவாசத்தின் தகப்பன், ஃபாதர் ஆஃப் நேஷன். விசுவாச தகப்பன் என்ற ஒரு டைட்டில் வாங்கியிருக்கிறான். அது மாத்திரமல்ல, பூமியிலே எல்லா ஜாதிகளை காட்டிலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். ஆமென். He was so blessed man among other people. மற்ற ஜனங்களை பார்க்கிலும் ஆபிரகாம் ஒரு பிரத்யேகமான blessed man. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, இந்த ஜனங்கள் விசேஷமானவர்கள். ஆமென். நீங்கள் நானும் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை காட்டிலும் தேவனை ஏற்றுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளும் விசேஷமானவர்கள் என்பதை மறந்துடக்கூடாது. We are special and peculiar people in the sight of God. சொல்லுங்க, நான் தேவனுடைய பார்வையிலே உலகத்திலே இருக்கிற எல்லா ஜனங்களை காட்டிலும் விசேஷமானவன். விசேஷமானவன் சொல்லுங்க. அந்த விசுவாச அறிக்கை கூட உனக்கு அப்படியே ஆகும். ஹல்லேலூயா. இவருடைய இந்த டைட்டில், இந்த பாராட்டுதல், இந்த பேர் புகழ் இல்ல, இந்த உயர்வு எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா,
கீழ்ப்படி போன்னு சொன்னார். என்ன சொன்னாருங்க? So what is the meaning of obedience? கீழ்ப்படிதல் என்றால் என்ன சொல்லுங்க. இப்ப நான் போய் யாரு கொஞ்சம் நல்லா உங்களை சொன்னேன், பாலராஜ் பேச பாலராஜ் பேச நீங்க போய் பிரியாணி தர்பார் ஹோட்டல்ல ஒரு 4 சாப்ஸ், 7 சூப், 3 மட்டன் பிரியாணி, 4 சிக்கன் பிரியாணி, 4 leg pieces வாங்கிட்டு வாங்க சொன்னா தர்பார் பாஸ்தா கண்டிப்பா தர்பார் பாஸ்தா கண்டிப்பா போறேன்னு சொன்னா போக மாட்டாங்க. போகல போக மாட்டீங்க, போகல போக மாட்டாங்க. ஒரு அன்பின நம்ம பிரதர் நம்ம பாஸ்டர் அதே பால்ராஜ் நான் சொன்னேன். சந்தோஷமா காசு வாங்கி போனாரு, 15,000 கஷ்டம் சொன்னாரு. அவருக்கு தெரியும் 2 பீஸ்ல ஒரு பீஸ் கண்டிப்பா கொண்டு பாஸ்டர் கொடுப்பாரு, அவருக்கு நம்பிக்கை. சரி ஓகே. அதே பால்ராஜ் பிரதர் கூப்பிட்டு, பிரதர் நம்ம சர்ச்சில் பாத்ரூம் ரொம்ப ஸ்மெல் அடிக்குது, அதை போய் கழுவிட்டு வாங்க அப்படின்னு சொல்றேன் வச்சுக்க. கொஞ்சம் பாருங்க, கண்ணை பாருங்க, ஆக்ஷன் பாருங்க, பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னு வச்சுக்க. நான் ஒரு பிஸ்னஸ் மேன், என்கிட்ட 10 பேர் வேலை செய்யறாங்க. உடனே ஆண்டு கூப்பிட்டு அவனுக்கு பிபி ஏறி, சுகர் ஏறி, அப்புறம் என்னது ரத்தம் ஏறி, அது ஏறி, இது ஏறி, ஆண்டு கூப்பிட்டு ஏன் ஆண்டு தானே அடிக்கடி ஓடி விடுறாங்க. ஏன்பா இந்த ஆள் என்ன நினைச்சுங்கிறா, என்ன இந்த ஆளு என்ன நினைச்சுன்னு கேறான், என்ன நினைச்சுக்கிறான். உதாரணம் சொன்னேன், என்ன போய் பாத்திரம் கழி சொல்லிட்டு தனி தனி அன்பு இது அடுத்த வாரம் போய் கோயிலுக்கு பாத்ரூம் போய் கழுவ சொல்லிருப்பாங்க. உனக்கு இஷ்டமில்லாத காரியத்தை தேவன் எதை உனக்கு செய்ய சொல்லுகிறாரோ அதை எப்போ நீ செய்கிறாயோ அதுதான் ஒரிஜினல் உண்மையான கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் மீனிங்கை நான் கற்றுக்கிட்டேன். The meaning of obedience, not the high position, not for excellency. உனக்கு பிடிக்காதியா? என் கார் துடைக்க உனக்கு பிடிக்காத ஆண்டுக்கு, ஆண்டு செக்ரட்டரி, என்னது யாருக்கு அம்மாவுக்கு செக்ரட்டரி, நீ அங்கே செக்ரட்டரி, இங்க நீ காரை கழுவுன்னு கத்த சொல்றது. நான் பிடிப்பிட்டு வேற மாதிரி பேசுறேன், கார் துடைக்க அங்கே போச்சு உன்னுடைய ஆசீர்வாதம். ஒரு மனுஷனுக்கு இஷ்டம் இல்லாதது தேவன் எப்ப இதை செய்ய சொல்லி உனக்கு கட்டளை இடுகிறாரோ அந்த கட்டளை எந்த மனுஷன் கீழ்ப்படிந்து சமாதானத்தோட சந்தோஷத்தோட மனதில் செய்கிறானோ அவன் மேல்படிக்கு வருவான். கரங்களை தட்டுவோமா? மேல வருவான், கண்டிப்பா மேல வருவான், கண்டிப்பா மேல வருவான். ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாம் அப்படிதான் போராடப்பட்ட, நோ கொஸ்டின், நோ ஆர்குமெண்ட், நோ டிஸ்கஸ், நோ ஆஸ்கிங் சம்படி, யாருன்னு கேட்கவில்லை. ஆல்ரெடி ஆண்டவரே பைபிள்ல தேவனுடைய சொல் தட்டாத ஒரு மனுஷன் தான் ஆபிரகாம். அதனால்தான் ஆபிரகாம் யார் தெரியுங்களா? தீர்க்கதரிசி. ஆபிரகாம் யார் தெரியுமா? நீதிமான். ஆபிரகாம் யார் தெரியுமா? விசுவாசத்தின் தகப்பன். ஆபிரகாம் யார் தெரியுமா? தேவனுடைய தோழன். ஆபிரகாம் யார் தெரியுமா? பூமியில வம்சங்களிலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி தலைவன். He is a prophet. He is a friend of God. He is a righteous man. Hallelujah. He is a faithful man. இந்த பேருக்கு கூட எதனால வந்து தெரியுமா? ஜஸ்ட் கீழ்ப்படி. அன்னைக்கு மாத்திரம் அவன் கீழ்ப்படி இருந்தா 13 வசனத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் அவனுக்கு பலிக்கவே. பொம்மை பிசினஸ்ல என்ன காசு வந்திருக்காங்க? ஆபிரகாமுடைய பிரீவியஸ் பிசினஸ் பொம்மை பிசினஸ். கண்ணிருந்து காணாமல், மூக்கிருந்து முகராம, காதுன்னு கேளாம, வாயிருந்து பேசாத பொம்மை பிசினஸ்ல என்ன காசு வந்திருக்கும்? இந்த பொம்மை பிசினஸ் விட்டுட்டு வாப்பா, உண்மையான பிசினஸ் காட்டுன்னு ஆண்டு சொன்னார் பாருங்க.
அவர் சொன்னது அப்படியே கீழ்ப்படு. இன்னைக்கு நம்ம ஜனங்களை கீழ்ப்படுங்க ஒரு கீழ்ப்படுதலே கிடையாது. கீழ்ப்படுகிறதா தான் தாழ்வு வரும். கீழ்ப்படுகிறதான் கீழ்ப்படுதலே கிடையாது. ஒரு எஜமானுக்கு ஒரு வேலைக்காரன் கீழ்ப்படிந்து வேதம் சொல்லுகிறது. ஒரு கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிந்து வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிந்து வேதம் சொல்லுகிறது. அதிகாரிகளுக்கு கீழே இருக்கிற வேலைக்காரர்களுக்கு வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் வேதம் தான் பெரிய அதிகாரி. நம்மெல்லாம் அவருடைய படைப்பு. அவருக்கு கேள்வி கேட்கக்கூடாது. நம்ம சொல்ற பேச்சு கேள்வி. மொழிக்காரமெல்லாம் பேசுவாரு, வார்த்தைகள்லாம் பேசுவாரு, சொப்பனத்துல பேசுவாரு, தரிசனத்துல பேசுவாரு, ஃப்ரெண்டு மூலமா பேசுவாரு, உலகத்தா மூலம் கூட உன்கிட்ட பேசுவாரு. நீ கீழ்படுத்திட்டா உனக்கு அடுத்தது 13ஆம் அதிகாரம். ரொம்ப தூரம் இல்லைங்க. 12க்கு அடுத்த அதிகாரம் 13ஆம் அதிகாரம். அது இன்னும் 5 அதிகாரம் தாண்டவே இல்லை. அடுத்த நெக்ஸ்ட் அதிகாரத்தில் அவன் வந்த ஆசீர்வாதம் பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது, ரொம்ப தூரத்தில் கிடையாது. It is not far away. Blessing is next to you. Blessing உங்க பக்கத்திலே இருக்குது. அதனை பெற்றுக் கொடுத்து ஒரே ஒரு தேவை கீழ்ப்படி. ஆமென். கீழ்ப்படி. சில நேரத்தில் நான் சொல்ற ஆலோசனை உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், கடினமா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம். ஆனா அதிலே ஒரு நன்மை இருக்கு என்பதை நீ யோசிப்பாயானா அது உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். ஆமாங்க, உண்மைதானே. ஆசீர்வாதம் மாறும். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். He was obedient the man of God in all situations. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்தான். நம்ம செய்யற மாதிரி முரட்டாட்டம் கிட்ட பிடிக்கும். இன்னைக்கு எத்தனை விசுவாசிங்க பாஸ்டர்கிட்ட முரட்டாட்டம் பண்றாங்க, எத்தனை விசுவாசிங்க ஆண்டவர்கிட்ட முரட்டாட்டம் பண்றாங்க, எத்தனை விசுவாசிங்க பைபிள்கிட்ட முரட்டாட்டம் பண்றாங்க. இது சாமிகள் கூட்ட உடனே இதோ நான் அடியில் இருக்கிறேன் நாட்டு. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படி. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. உங்களுக்கு நல்ல ஒரு மேல்படி. எந்த ஒரு காரியத்தையும் அடக்கத்தோடும் ஒடுக்கத்தோடும் கீழ்ப்பதோடும் தாழ்மையோடும் செய்கிறீர்களானா கர்த்தருடைய ஆசை ரொம்ப தூரம் கிடையாதுங்க, உனக்கு பக்கத்திலேயே இருக்கு. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது, கையில வெண்ணெய் அப்புறம் நம்ம ஊரெல்லாம் நெய்க்கு அலையிறாங்க. கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் நெய் கலைக்கிறாங்க. இவனை குருடன் சொல்றதா, இவன் முட்டாள்னு சொல்றதா, இல்ல லூசுன்னு சொல்றதா, இதான் சொல்றது. அவனை ஆசீர்வாதம் பக்கத்திலே சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம பார்த்து ஏன்னா ஆசீர்வாதம் உன் பக்கத்திலே இருக்கு. ஆனா கண்டிஷன் என்ன கண்டிஷன்? நீ வெள்ளை சட்டை போடணும்னு சொன்னா வெள்ளை சட்டை போட, ஏன் கலை சட்டை போட்டு வர அப்படின்னு நான் கேட்டேன்னு வச்சுக்க. ஊழியக்காரன் புல்பீட்ல வரும்போது வெள்ளை சட்டை தான் போடணும்னு சொன்னால் நீ என்னப்பா சொல்றதா நான் என்னப்பா கேட்கறது அப்படின்னா பக்கத்துல இருக்கிற ஆசீர்வாதம் நீ 32 வருஷம் முட்டி படித்தவன் பண்ணாலும் அவன் உன்னை தொடவே. உதாரணம் சொல்ல என்ன சொன்னா, நான் பெரியவன் நீ பெரியவன் பேச வேற இல்ல. வெள்ளை சட்டை போட்டு அவ்வளவுதான். என்னதுங்க வெள்ளை சட்டை? இந்த கல்யாணம் பண்ற பொண்ணுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஏடா கூடமா இருப்பாங்க துணி போட்டு. என்னதுங்க அது இஷ்டம் போல போட்டு இருக்கும். அப்பா சொன்னாலும் கேட்கறதுல, அம்மா சொன்னாலும் கேட்கறதுல, அண்ணா சொன்னா கேட்கறது, தம்பி சொன்னா கேட்கறதுல முடிச்சுட்டு போறோம். இது சாப்பிடாதுங்க, இதோ நடக்குது. கல்யாணம் முடிச்ச உடனே தலைவர் சொல்றாரு, இப்ப ஆண்டு கல்யாணம் நடக்குது, நீ அடியை கூப்பிடறானோ படியை கூப்பிடறானோ பள்ளியை கூப்பிடறானோ ஏன்னா தெரியாது, தேங்காவோ என்னென்னோ பேர் வச்சுக்கிறாங்க. என் மானே தேனே மாங்காவே தேங்காவே என்னென்ன வச்சு கூப்பிட்டு வேணாம்ப்பா, நீ என்னதான் கூப்பிடு. ஆமா, இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் ஷர்ட் எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி பின்னால துண்டு மாதிரி போட்டுக்கிற சட்டையும் எனக்கு பிடிக்காது.
இந்த மாதிரி மெல்லிசா போடுற சட்டை எனக்கு பிடிக்காதுன்னு கணவன் சொல்றாரு. வேணும்னு சொல்றாரா, வேண்டாம்னு சொல்றாரா, புறங்கன்னு சொல்றாரா, வைத்திட்டு சொல்றாரா? நல்லதுதான் சொல்றாரு. யார் மனைவி இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கணவனுக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறாங்க இல்லையா? இல்லைங்களா? நீ எல்லாம் முடி வச்சு கொடுத்துங்க, புடையெல்லாம் கொடுத்து அப்புறம் அதெல்லாம் நிறைய போனாங்க. பாபு என்ன நினைப்பாரு? ஏன்பா யார் உங்க பொண்டாட்டி? ஏன் என்ன மாமா என் பொண்டாட்டி தான். ஏன்னா அப்படியே இப்போ என்ன பேர் கூந்தலா, கூந்தல் இப்படியே பார்க்க காப்புல போயிருந்தாங்க. கொஞ்சம் அடக்கி இருக்க சொல்லுப்பா. எனக்கு சாரி எங்க போனீங்க? கடைக்கு போனோம். எல்லாத்துக்கும் கருவாடை வாங்க போனோம். கருவாடை என்ன எப்படி போனோம்? உனக்கு நீ காலையில ராசா சாப்பிட்டு போனிய, அதுக்குள்ள நீ இப்பதான் போயிட்டு நீ வேலைக்கு போன முடியாது. திரும்ப கூட்டு வந்து அது குழப்பாட்டி வேறு தெரிவித்து போயிடு. எங்க போனோம்? நம்ம பொண்ணுங்களா 1 2 2 4 5 10 போட்டு மாட்டி வச்சு எல்லாம் மானத்தை எடுக்கிறதுக்கு ரெடியாகிறாரு. ஏன்னா பாபு ஜெனிஃபர் நல்லா இருக்குவே, ஏதாவது ரேட் வைக்கணும். நம்ம ஜாலி என்ன கிடையாது. உனக்கு உங்களுக்கு திமிர் இருந்தா முடியை வச்சு போட்டு நீ கடைக்கு போயிடும். ஏற்கனவே ஒரு பல்லு ஆடி இருக்குது, 2 பல்லு போயிட்டு இருக்குது. ஏன் சொல்லுங்க. ஒரு கம்பெனியில, ஒரு குடும்பத்துல, ஒரு நிர்வாகத்துல சில சட்டத்தை நம்ம திருப்பாங்க. எந்த மனிதன் கடைசி வரைக்கும் கீழ்படுகிறான் ஒரு நாள் வரும், எல்லாருக்கும் பரிகாசம் பண்ணின ஜனங்களுக்கும் பாரு, கேலி பண்ண ஜனங்களுக்கும் பாரு, கெடுத்தரமாக பேசின ஜனங்களுக்கும் பாரு, உங்களை மட்டப்படின ஜனங்களுக்கும் பாரு, உங்களை தாழ்த்துற ஜனங்களுக்கும் பாரு, உன்னை வேண்டாம் என்று வெறுத்துற ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தரே உன்னை ஒரு நாளைக்கு உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க. There is a time. ஆமென். ஒரு நாள் வரும் கர்த்தரே எல்லா ஜனங்களை பார்த்து ஆச்சரியப்படும்படி ஆபிரகாமை உயர்த்துவது போல உங்களையும் உயர்த்துவார். நீ செய்ய வேண்டிய முதல் கடமை just obey God. Plus or minus, கீழ்ப்படிஞ்சதோ மைனஸோ பிளஸோ அது தேவை. கர்த்தர் சொன்னார். ஆமென். காலையில நான் வரதுக்கு முன்னாடி காலை 5 மணிக்கு வந்த எல்லாம் நானும் சிஸ்டர் சித்ரா வந்துருக்கா என் பேர் கண்ணே தெரிய மாட்டேங்குது. அந்த சிஸ்டம் எல்லாத்தையும் எடுத்து வெளியெல்லாம் பார்த்தாலும் போட்டு பெருக்கி இதெல்லாம் நான் செக் பண்ணிட்டு போயிட்டு வீட்டில் போய் நான் மெயில் செக் பண்ணும்போது ஒரு பாஸ்டர் வந்தார். பாஸ்டர் வெல்கம் டு இந்தியா, ஆவியான என்கிட்ட பேசணும். எதுக்கு எடுத்தாலும் ஆவியான, எதுக்கு எடுத்தாலும் ஆவியான. சரி உடனே ஜோம் பண்ணாங்க. உடனே ஆண்டவர் சொல்லிட்டா, ஓகே ஆண்டவர் போக சொல்லிட்டாரு இந்தியா. சரி நான் சொன்னேன் எப்போ டேட்டு என்ன மாதம்? அப்போ இல்லை இன்னும் ஆண்டவர் டேட் கொடுக்கல, இன்னும் டைம் கொடுக்கலன்னு சொன்னாரு. சரி ஜோம் பண்ணி நான் சொல்லிட்டேன் டைம் ஆச்சு சர்ச்சை போய் சாப்பிட்டு. சாதாரணமான மனிதன் கூட அவன் சொல்றான் everything by the Holy Spirit. ஆமென். அவர் என்ன சொல்றாரோ போனா போ, வானா இல்லைன்னா இல்லை. தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு ஜனங்கள் கீழ்ப்படுத்தே கிடையாது. முரட்டாட்டம். இஸ்ரவேல் ஜனங்கள் முரட்டாட்டம் கண்டுபிடித்ததுனால பண்ணதுனால்தான் வழியில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் அழிந்து போனார்கள். இன்றைக்கும் அநேக ஜனங்கள் முரட்டாட்டம் பிடிக்கிறதுனால்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அழிந்து போகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நின்று போகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தடையாக இருக்கிறது. ஆகவே இந்த காலவெளியிலே அருமையான சகோதர சகோதரி, உனக்கும் எனக்கு தேவன் கட்டளை கொடுக்கும் பொழுது நீ கீழ்ப்படிவாயானால் ஒரு நாள் வரும் கர்த்தர் உங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு நல்ல மேற்படியை கொடுப்பார். ஆமென். இரண்டாவது அதை வாசிப்போம். 8ஆம் வசனம் 7-8 வாசம். ஆபிரகாம் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காயும் ஆயி கிழக்காகவும் இருக்க குடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆண்டவரை தொழுது கொள்றதுக்கு உனக்கு யாருமே டீச் பண்ணல பிரதர். எந்த வர்ஷிப் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கல சார். 12 அதிகாரத்தில் நடந்த சம்பவம் சார். ஆபிரகாம் என்ன செய்தானா? ஏற்கனவே அவனுக்கு ஒரு பழக்க தோசம் என்ன சொல்லுங்க, விக்கிரகத்தை ஆராதித்துக் கொண்டிருந்தான், கல்லுக்கும் மண்ணுக்கும் பூஜை பண்ணி கொண்டிருந்தான். ஆனா இங்க தெரிஞ்சிச்சு அவனுக்கு அவன் செய்த 2வது காரியம் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை நான் பார்க்கிறேன். இந்த சபை நீங்க ராஜாலாம் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க என்ன சார்? சில பேர் லேட்டா வரீங்க. எதுக்கு சர்ச்சுக்கு வரும்?
மெயின் ஃபோக்கஸ் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும். என்ன ராஜா? கர்த்தருக்கு வாய் வந்து யாரும் சோதனை பண்றதில்லை, அன்னை பாஷை பேசுறதில்லை, கையே தட்டுறதில்லை, சத்தமே போறதில்லை. இங்கே காது கொடுத்து பேசுறாங்க, இங்கே நின்று பேசுறாங்க, பாத்திரம் 10 முறை போய் வந்துருக்கிறாங்க, இங்க சில்லறை மாத்துறாங்க, இங்க போயின்னு வந்து நிற்கிறாங்க. இது நல்லவே நாகரிகமே கிடையாது. ஆபிரகாம் பயபக்தியோட, நடுக்கத்தோட, ஜாக்கிரதையோட, பணிவோட, தாழ்மையோட கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி. யார் சொல்லியிருக்கா? மோசே காலத்தில் தான் தேவன் கட்டளையை கொடுத்தார். மோசே கையில் தான் தேவன் நியாய பிரமாணங்களை கொடுத்தார். மோசே கையில் தான் தன்னுடைய சட்டத்திட்டங்களை எழுதி கொடுத்தார். ஆபிரகாமுக்கு யாரும் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கவில்லை. எந்த வசனமும் தெரியாது, எந்த வேதமும் தெரியாது, அவனுக்கு எந்த பாஸ்டரும் கிடையாது. ஆனால் விசுவாசத்தினாலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அவன் சொல்றான், தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு, தன்னோடு பேசுற கர்த்தருக்கு, தன்னோடு இடைப்பட்ட கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அவரை மனதார தொழுது கொண்டான். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. வீடுகளிலே, உங்க குடும்பத்திலே, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுங்க. பர்சனல் ஆல்டர், ஃபேமிலி ஆல்டர், சர்ச் ஆல்டர். ஹalleluya. சபையிலே ஒரு பலிபீடம், வீட்டிலே ஒரு பலிபீடம், ஒரு தனிப்பட்ட அறையிலே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஒரு விடுதலை கிடைக்கும், ஒரு சமாதானம் கிடைக்கும், ஒரு கட்டுகள் அவிழ்க்கப்படும், பரலோகத்துக்கு உனக்கு ஒரு தொடர்பு ஏற்படும். என்ன தெரியுமா பெத்தேல்? என்ன தெரியுமா அர்த்தம்? பெத்தே அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? அப்பத்தையும் அப்படியா? பெத்தேல் அப்பத்தையும் விடா கடப்பா. தேவனுடைய தேவனுடைய சொல்லுங்களேன், வானத்தின் வாசல் தேவனுடைய வீடு, பரலோகத்துக்கு உனக்கு ஒரு கனெக்ஷன். எப்போ? நல்ல கர்த்தரை துதிக்கும் பொழுது. ஆமென். நல்ல கைகளை அசைத்து அந்நிய பாஷைகளை பேசி நல்ல ஆடி பாடி நெருப்போடு அக்கினியோடு அவர் நீ தொழுது கொள்ள பாட பாட துதிக்க துதிக்க உன் மேற்கிற எல்லா கட்டுகளையும் தேவனுடைய ஆவியானவர் கைக்கு போடுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரைகளை தட்டி ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஆவியானவர் இங்கே வந்து விடுதலை உண்டு. வசனம் தான் சொல்லுது. ஆவியானவர் விடுதலை கிடைக்காது சார். ஆவியானவர் கிடைக்காது. ஆபிரகாம் மேன்மை அடைவதற்கும், அவன் பேர் புகழ் ஆவதற்கும், அவன் விசுவாசம் வர்த்திக்க பண்ணினதற்கும், அவன் விசுவாசம் ஜெயித்ததற்கும், அவன் நீதிமான் ஆனதற்கும், அவன் தீர்க்கதரிசி ஆனதற்கும், பூமியிலே அவன் பேர் கொண்டவனாய் மாறுவதற்கு காரணம் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை மனதார தொழுது கொண்டார். அது எனக்கு நான் கதவை சாத்தி நல்லா நிறைஞ்சு நீ ஒண்டியா பாடி துதிக்கிறியா? அந்த அனுபவம் இருக்குதா? கண்டிப்பா உங்களுக்கு உனக்கு விடுதலை கிடைக்கும். ஆமென். பிரேக் த்ரூ ஃபைனான்ஸ், பிரேக் த்ரூ witchcraft, பிரேக் த்ரூ பாண்டேஜஸ், பிரேக் த்ரூ இந்த ஃபியர்னஸ், பயத்திலிருந்து, கட்டுகளிலிருந்து, கடன் தொல்லைகளிலிருந்து, பில்லி சூனியத்திலிருந்து, பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை. எப்போ? தேவனை ஆராதிக்கும் பொழுது. நம்ம டைம் பாஸ் பண்ண ஆராதிக்க தயவுசெய்து. என்ன பிரயோஜனம்? உனக்கு விடுதலை கிடைக்காம என்ன பிரயோஜனம்? நீ வந்தவனமா இருக்கிற, எப்படி இருக்கிறீங்க? You're not shaking. நீ ஆவியானவர் அசைக்கிறது, உழுக்கிறது இல்லை. எல்லாம் தூங்கினே இருந்தாங்க. அயாசத்துக்கு போன கப்பல்ல தூங்கும்போது எப்படி இருக்கும்? நல்ல காத்து, தென்ற காத்து. என்ன பாட்டு என்ன பாட்டு என்ன பாட்டு என்ன பாட்டுமா? என்ன பாட்டு? தமிழ் ஒரு பாட்டு வருது. அசைந்தாடி செல்கின்றது அக்கறை நோக்கி. முதலடி விசுவாச கற்பனை பிள்ளைய தொட்டில போட்டு அப்படியே ஆட்டின அப்படியே வீடு வீடு கத்துன இருக்கும். அப்படியே ஆட்டு பாருங்க. அப்படி குழந்தை பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? நேற்று ஒரு அம்மா சொன்னாங்க, என்ன நீ வந்து நடிக்கிறதுல என்ன சொன்னாங்க பேரு? என்னது என்ன சொன்னாங்கம்மா? சிகரமா, நடிப்பிலே சிகரமா இருக்கு. அந்த அம்மா வச்சுக்கிற பேர் எனக்கு தெரியுமா? நடிப்பிலே சிகரம் பாஸ்டர் ஆகணும். எப்படிமா டைட்டில் இருக்க எனக்கு கொடுத்த நீ கொடுத்த, நான் நாளைக்கு வந்து கண்டிப்பா அம்மா வாங்கி தரேன். ஏமா
குழந்தை எப்போ தொட்டில போடுவாங்கன்னு சொல்லுங்க. யார் குழந்தை பத்துக்கிறேன்? மெர்சி இப்பதான் புதுசா கல்யாணம் ஆனவரு. குழந்தை வீடு வந்து கத்தும் இல்லையா? நம்ம அடிச்சு பார்க்கணும். ஐயோ சனி 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 பெத்தது இது குள்ள சனி பெத்தது யாரு? இது சனினா நீ ஒரு சனி. ஆடு எதை பெருக்கும்? ஆடுதான். மாடு என்னது பெருக்கும்? மாடு. சனியை யார் பெத்தது? சனி தான் பெத்தது. வீட்டுல சனியும் சொல்றத எப்ப சனியும் சொல்றது நீ சனியும் சனி எதுக்கு பொருள் அடிச்சு பார்க்கும். அப்புறம் தொட்டில போடும். ஆடுது பேரம் போடுது. நடிப்பிலே சொல்லுங்க. அழகா திரும்ப இன்னொருத்தர் ஐயோ எங்க வீட்டுல 2 பேரும் புறாங்க. ஊடே அது தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன் தெரிஞ்சு ஆளு நீ சுகமா தூக்கி போனாங்க பாருங்க. என்ன ஆயிடுச்சுங்க? கப்பல் ஒருத்தவங்க தண்ணி படிச்சு தண்ணி சின்ன ஒருத்தனை கப்பலோட தலைவர் தூங்குற நேசப்பா ஏன் சொல்ல தெரியுமா? உன்னுடைய துதி உன்னுடைய பாடல் தேவனுடைய சிங்காசனத்தினை ஒழுக்கும். அவர் மத்தியில் வந்து ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது அவர் மத்தியில் வந்தே தீரணும். நீ ஆராதிக்கலாம் வரமாட்டாங்க. If you not worship God from the depth of your heart, you never feel the presence of God. ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல விடுதலையோடு துதி. ஆமென். நீ அந்த ஆவியை துதிக்க வருவார். உன்னை நிரப்புவார். உன் கட்டுகளை இடிப்பா. உன் தலைகளை இடித்து போடுவா. உனக்கு விரோதமான சாபங்களை ஒழிப்பா. உன் நோய்களை குணமாக்குவா. உனக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார். உனக்கு விரோதமாக எழும்ப எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும்படி ஆண்டவர் தூள் தூளாய் நொறுக்கி போடுவார். ஆபிரகாமுடைய மேன்மைக்கு ஒரே ஒரு அடையாளம். He was worshiping the Lord. தேவன் எப்பவும் அவன் ஆராதித்துக் கொண்டே இருந்தான். It's not a prayerful man. ஒரு பெரிய ஜெபவீரன் கிடையாது. He was worshiping the Lord. ஆமென். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு தனிப்பட்ட இருக்கிற கணவன் வேலைக்கு போட்டா, பிள்ளைங்க வேலைக்கு போட்டா கதவை சாத்தி கர்த்தரை ஆராதனை பண்ணுங்க. கர்த்தரை துதிங்க. கர்த்தரை நினைவுபடுத்துங்க. நல்ல சோத்திரம் போடுங்க. நல்ல பாட்டு பாடுங்க. உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அது வேலையா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், நல்ல எந்த காரியமா இருந்தாலும் சரி, கெட்ட காரியமோ தோல்வியாக இருக்கிற பையமோ, ஆனா ஒன்று சொல்லுகிறேன், அவன் பலிபீடத்தை கட்டி அவன் கர்த்தரை தொழுது கொண்ட பிறகு கர்த்தருடைய பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு அவனை கர்த்தரே ஆசீர்வதித்தார். அவனை உலகத்திலே பேரும் புகழுள்ளவனாக மாற்றினார். இன்றைய வரைக்கும் அவன் பேரும் புகழுள்ளவனாக இருக்கிறான். எம்ஜிஆர் எவ்வளவு நாள் பேர் சொல்லுவாங்க? இன்னும் 10 வருஷம் எம்ஜிஆர் யாருன்னு 2018 வருஷம் ஆகிய இன்னைக்கு அவர் பேர் வைக்கப்படுகிறது. கரெக்டா தட்டலாமா? 22ஆம் அதிகாரம் ஆதியாகமம் சொல்லி முடிக்கும் முதல் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவன் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு கொரியா தேசத்திற்கு போ. கொரியா தேசத்துக்கா? அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை
தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை விட்டு இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையானாலும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தனக்கு தகனபலிக்கு கட்டையை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து 13 வசனம் வாசிங்க. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே ஒரு கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகனபலியிட்டான். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது தியாகம். பலி சொன்னது sacrifice. என்னதுங்க? தியாகம். நம்ம எதெல்லாம் என்ன சொன்னாலும் தியாகம் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஒரு பையன் தானே, இப்போ நம்ம பையனை வந்து ஒளியத்தை நான் கூப்பிட்டுக்கிறேன், விட்டுருவேனே விட மாட்டேன், விட முடியாது. இல்லை எதுவும் ஒன்று கூப்பிடுறோம், நம்ம பையனை கொடுத்துருப்பேன். ஆனால் நான் கூப்பிடணும் இருக்கிறது ஒன்றோ ரெண்டோ மூணோ. யாரும் பிள்ளைய பலி கொடுக்க உலகத்தில் யாருமே நம்ம ஆண்டு நரபலி கேட்கறதா கிடையாது. ஒரு டெஸ்ட், அவனுக்கு என்ன இல்லை, அந்த டெஸ்ட்ல ஜெயிச்சானா தோத்தானா? ஏன்னா பிள்ளைய கேட்கும் பொழுது பிள்ளைய கொடுக்கிற அளவுக்கு ஆபிரகாமுக்கு பெரிய தியாகம் இருந்தது. அதான் இம்பார்ட்டன்ட். பிள்ளைய பலி கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, அந்த பலி கொடுக்கும்படியான ஒரு தியாகம் பண்ணாம பாருங்க. எனக்கே என் தேவனுக்கு பிரியமானது எதுவோ, என் தேவன் கேட்கும் பொழுதே அல்லாமல் எனக்கு என்னது கதிஷ்டம், என்னை விட என் தேவன் தான் எனக்கு பெரியது, என் பிள்ளையோட என் தேவன் தான் பெரியவர், என் வீட்டை விட, என் பொருளை விட, என் குடும்பத்தை விட, என் சொந்த பந்தத்தை விட தேவன் தான் எனக்கு ரொம்ப ஒஸ்தி அப்படின்றத ஆபிரகாம் தன் வாழ்க்கையிலே உறுதி கொண்டான். அப்படின்னா அர்த்தம், ஆபிரகாம் sacrifice for the kingdom of God. நம்ம கூட சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில நல்ல பேரு புகழோடு ஆசீர்வாதத்தோடு ஒரு நல்ல மேன்மையோடு நீங்க இருக்கணும்னு பிரயாசப்பட்டீங்கன்னா நீங்க தியாகம் செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. என்ன தியாகம் பண்ணணும்? நேரத்தை, சமயத்தை. சில நேரத்துல மழை வரும், மழையில கூட சபைக்கு வருவாங்க. கஷ்டம் வரும், கஷ்டத்தை கூட கொடுப்பாங்க. வீட்டு வாடகை கட்ட முடியாது, ஆனா தசம்பாகத்தை கொடுத்துருவாங்க. சாப்பாட்டு கொடுக்காது, ஆனா கத்தர் கொடுப்பாங்க. கூலி வேலை செய்வாங்க, கொஞ்சம் வருமானம் தான் கத்தர் கொடுப்பாங்க. ஊரெல்லாம் காரி துப்புவாங்க, கெட்ட பேச்சு பேசுவாங்க, அப்ப கூட அவன் கத்தருக்காக வாழ்வாங்க. ஆமென். ரொம்ப கேவலமா பேசுவாங்க, அப்ப கூட ஜெபத்தை விட மாட்டாங்க, ஊழியத்தை விட மாட்டாங்க, சபையை விட மாட்டாங்க, பைபிளை விட மாட்டாங்க, கர்த்தரை விட மாட்டாங்கன்னா இவ்வளவு கஷ்டம் வந்துச்சு, இவ்வளவு கேவலமா பேசுறாங்க, இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, அப்ப கூட ஆண்டவர் மேல யோபு அப்படித்தானே இருந்தான். என்னையா இன்னும் எவ்வளவு நேரம் கடவுள் கடவுள் இருப்பேன், எப்ப பாரு கர்த்தர்னு சொல்லிக்கிறேன், உடம்பெல்லாம் நாறுது, ஊரே காரி துப்புது, எல்லாமே காரி ஆயிடுச்சு, இந்த ஜென்மத்தை வச்சு ஏன் இருக்கிற, உலகம் அவரை துப்பிச்சு, வைஃப் அவன் அந்த மாதிரி கேவலமா பேசினான், பிள்ளைகளாம் செத்து போச்சு, ஆசையெல்லாம் ஒழிஞ்சு போச்சு, அப்ப கூட முன்ன வச்ச காலம் பின்ன வைக்க போகல, உறுதியாக இருந்தான். ஹல்லேலூயா. He sacrificed everything for God. ஆண்டவருக்காக தியாகம் ஒன்றை இழந்தால் இன்னொன்னு நீ பெற முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீ இழந்தால் நீ இழந்தால் ஜீவனை பெறுவாய். நீ உன்னை இழப்பையானால் நன்மையை பெறுவாய். நீ உன்னை இழப்பையானால் மேன்மை அடைவாய். நீ உன்னை இழப்பையானால் நீ தகுதி உள்ளவனாய் மாறுகிறாய். நீ உன்னை இழப்பையானால் பரலோகத்துக்கு சொந்தக்காரனாய் மாறுகிறாய். எனக்கு இந்த பூமி வேணும் பரலோகம் வேணும்னு சொன்னா முடியாது. எதனா ஒண்ணு எடுத்துக்க, உனக்கு பூமி வேணுமா பரலோகம் வேணும். பூமி நிரந்தரம் இல்லாதது, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு, ஆனா பரலோகம் நிரந்தரமானது. எதனா ஒண்ணு பிடிச்சிக்க, சாய்ஸ் நம்ம கூட ஆண்டு விட்டுக்கிறாரு. நீ எல்லாத்தையும் பிடிச்ச கூடாது. எனக்கு பூமி வேணும் பரலோகம் வேணும்னு சொன்னா கிடைக்காது. பூமி வேணும்னு சொன்னா பூமி எடுத்துக்க, ஆனா உனக்கு பூமியில அழிவு. பரலோகம் வேணும்னா பரலோகத்தை எடுத்துக்க, உனக்கு அழிவு இல்லை. அப்புறம் நிறைய காரியங்களை தியாகம் பண்ண, அவ்வளவு பெரிய குடும்பத்தை விட்டு வந்துட்டான், இல்ல அவ்வளவு பெரிய பிசினஸ் விட்டு வந்துட்டான். நிறைய பாஸ்டங்க அப்படி உடனே கிடையாது, உலகத்தையும் பிடிச்சிக்கிறாங்க, ஆண்டவரையும் பிடிச்சிக்கிறாங்க. ஒருவன் 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது. இந்த காலவெளியிலே சகோதரி ஆபிரகாம் பெரிய தியாகத்தை செய்தார்.
அப்படின்னா தனக்கு இருந்த ஒரே ஒரு பிள்ளை, வரம் பெற்ற பிள்ளை, கேட்டு பெற்ற பிள்ளை, தேவனே கொடுத்த பிள்ளை, தேவனே திரும்ப கேட்கிறார். அப்ப பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன வார்த்தையை ஒரு நாளும் தள்ளத்தக்காதபடி அவன் செய்ய துணிந்தான். அப்படி என்றால் ஆபிரகாம் ஒரு பெரிய தியாகம் செய்தார். ஆமென். இந்த சேர் எடுத்தது ஒரு தியாகம், இந்த கார்பெட் வாங்கி கொடுத்தது ஒரு பெரிய தியாகம், இந்த ட்ரம்ஸ் வாங்குறது ஒரு பெரிய தியாகம். இன்வெஸ்ட் மணி. பணத்தை நீ விதைக்கலனா நீ பணத்தை அறுவடை செய்ய மாட்டேன். தானியத்தை நீ விதைக்கலனா தானியத்தை அறுவடை செய்ய மாட்டேன். நீ சமாதானத்தை விதைக்கலனா சமாதானத்தை அறுவடை செய்ய மாட்டேன். நீ வஸ்திரத்தை விதைக்கலனா வஸ்திரத்தை அறுவடை செய்ய மாட்டேன். நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்வாய். அல்லேலூயா. வார்த்தையை விதைத்தால் வார்த்தையை விட அறுவடை செய்வாய். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை விதைத்தால் ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வாய். தியாகம் பண்றது இல்லை. ஆசீர்வாதம் வேணுமா? தியாகம் பண்ணு. நேரத்தை தியாகம் பண்ணு. எத்தனை பெண்மணிகள் அடி வாங்கியிருக்கிறான், கத்திற்காக அடி உதவ வாங்கியிருக்கிறான், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறான். நீங்க அவங்க நல்லா இருக்கிறான். ஏன் தெரியுமா? தியாகம் பண்ண. அல்லேலூயா. ஆமென் ஆமென். தியாகம் பண்ற குடும்பம் ஒரு நாளும் கீழே போகாது. ஒரு நாள் பல ஜாதிகளுக்கு மத்தியிலே கர்த்தர் இரவென்று பாராதபடி, பகலென்று பாராதபடி, மழை என்று பாராதபடி, குளிர் என்று பாராதபடி, உயர் என்று பாடி எந்த நேரத்திலும் இந்த நேரத்திலும் என் ஆண்டவருக்காக நிற்கிறேன் என்று சொல்லுகிற குடும்பத்தை ஆண்டவர் வாழாக்காம தலையாக்குவார், கீழாக்காம மேலாக்குவார், ஜாதிகளுக்கு மத்தியிலே குடும்பத்தை உயர்த்துவார். நல்ல சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பல வருஷமாய் பல நாட்களாய் ஆண்டவருடைய சமூகத்திலே தியாகத்தோடு வாழ்கிற மக்கள் இந்த சபையில உண்டு. உண்மையா ஜெயிக்கிற மக்கள் பலர் உண்டு. சொல்லுங்களேன். இந்த சபையிலே அநேக பெண்கள் உழைத்தவர்கள் உண்டு, அநேக அழுதவர்கள் உண்டு, பிரயாசப்பட்டவர்கள் உண்டு, கொடுத்தவர்கள் உண்டு, கண்ணீரை சிந்தவர்கள் உண்டு, உபவாசித்தவர்கள் உண்டு. பல விதத்திலே தன்னை கணவனுக்கு தெரியாமல் பிள்ளைகளுக்கு தெரியாமல் தேவனுக்காக ஒளிஞ்சி நுழைஞ்சி எப்படி அந்த பெண் தன் மகனை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாக்கோபுடைய தாய் எப்படி செய்தார்களோ அநேக சகோதர சகோதரிகள் தேவனுக்காக பல தியாகங்களை செய்தபடியினால் இன்னைக்கு கர்த்தருடைய வெளியரங்கமாய் ஆசீர்வதித்து வருகிறார். ஆமென். ஒரு தேசம் சுதந்திரம் அடைகிறதுக்கு சும்மா போய் பிரிட்டிஷ்காரங்க சாரி நம்ம தேசத்தை கொடு, நான் இந்தியாவில் ஆகணும் அப்படி கேட்கலாம் குற்றமா? என்ன பண்ணாங்க தெரியுமா? காந்தி போய் கேட்டார், நான் எங்க ஊர் பாரு பாப்பான்னு சொன்னா பொண்ணு துப்பாக்கி கட்டுறான். யாரு? பிரிட்டிஷ்காரன். சுட்டுடுவேன், பேசணும் மகனை சுட்டுடுவேன் அப்படின்னுவான். இது துப்பாக்கி முனையில் இந்தியாவில் இருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான யுத்த வீரர்கள் மடிந்தது நிமித்தம் நமக்கு இந்த சோதனை கிடைச்சது. யாரோ ஒரு தியாகம் பண்ணதுனால தான் இன்னைக்கு நம்ம சுகமாய் வாழ்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பெரிய தியாகம் பண்ணியிருக்கிறார். தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். தன் வஸ்திரத்தை கிழிச்சி பங்கு போட்டு நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். நம்ம நிர்வாணியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தன் வஸ்திரத்தை கிடைத்தி நமக்கு கொடுத்திருக்கிறார். இதான் உண்மை. நாம் சாகக்கூடாதபடி கோமா ஸ்டேஜில் இருந்தும் பாவம் செய்து பிசாசானவன் நம்மளை குத்துவர கொல்லவன் விட்டு விட்டார். இயேசு கிறிஸ்து வந்து அவர் ரத்தத்தை நமக்கு கொடுத்து உயிர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாம் சாகக்கூடாதபடி அவர் ஜீவனையே நமக்கு கொடுத்திருக்கிறார். சொல்லுங்களேன். Jesus was done great sacrifice the whole world. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் இயேசு பெரிய தியாகம் செய்ததுனால நடந்த சம்பவம் இந்த இயேசுவின் நாமம் மகிமைப்படுகிறது. சொல்லுங்களேன். அவர் பிதாவின் வரைக்கும் உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவருடைய பேரு புகழ் குறையவில்லை. அவருடைய நாமம் தலைமுறையாய் விளங்கிக் கொண்டிருக்கிறது. காரணம் அவர் செய்த மாபெரும் தியாகம். இந்த காலங்களிலே நீ கர்த்தருக்காக எந்தெந்த காரியெல்லாம் தியாகம் செய்கிறாயோ ஒரு நாள் பிதாவாகிய தேவகுமாரனை உயர்த்தினது போல உங்களையும் உயர்த்துவார். உன் குடும்பத்தை உயர்த்துவார். உன் ஸ்தானத்தை உயர்த்துவார். உன் மதிப்பையும் மரியாதையை கூட்டி கொடுப்பார். உன்னை பேரும் புகழும் வர பண்ணுவார். உன்னை ஆஸ்தியும் அந்தஸ்துள்ளவனாய் கர்த்தர் மாற்றுவார். கரங்களை தட்டுவோமா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை ஆராதியுங்கள்.
அதற்காக ஏதாவது தியாகம் செய்யும். ஆமென். நம்ம அப்துல் கலாம் உலகத்தில் பெரிய சயின்டிஸ்ட், திருமணமே ஆகவில்லை, அவர் பெரிய தியாகம். அவரை போய் கேட்டா, ஏன்பா கல்யாணம் பண்ணி கேட்டா, நான் தேசத்துக்காக திருமணம் பண்ணி கொள்ளவில்லை. 2 நாளைக்கு முன்ன இறந்த வாஜ்பாய் அவர் திருமணம் பண்ணவில்லை. ஏன்பா கல்யாணம் கேட்டா, தேசத்துக்காக நான் திருமணம் பண்ண. தியாகம், தியாகம். Sacrifice your time, your money, your house, your dress, your time, your energy. ஆண்டுக்காக உழைச்சி சரீரம் ரொம்ப நொந்து போயிருக்கும். நம்ம சகோதரி ஊழியக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்வா இருப்பாங்க. ரொம்ப காலம் ஊழியத்தில் இருந்தோம், திருவிழா வீடு வீடா போய் ஊழியம் செய்து பாட்டு பாடி ஜனங்களை இன்னைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை ஆபிரகாம் உயர்த்தினது போல உங்களையும் உயர்த்துவார். ஆமென். உங்க சந்ததியை உயர்த்துவார், உங்க பிள்ளைகளை உயர்த்துவார். உங்களுக்கு பேரு புகழ் உண்டாகும், நன்மை கருவி உண்டாகும். ஒரு நாள் கர்த்தரை கேள்விட மாட்டார். எல்லாம் எழுதிருப்போம் தேசியம், எல்லாம் எழுதிருப்போம். ஜெபம். சர்வவல்லமையுள்ள தேவனே, தர்மியான காலங்களை காய்ச்சல். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். ஆபிரகாம் தேவனை பணிந்து கொண்டார்.